உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஈஸி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், அதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் பெர் யூனிட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது வந்து இன்டர்கனெக்டட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதை தான் நம்ம பார்த்தோம். அதாவது ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூட்டர், இது எல்லாமே சேர்ந்த ஒரு சிஸ்டமை தான் நம்ம பவர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். இந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்த சப்ஜெக்டில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, பவர் சிஸ்டம் பில்டிங் பிளாக்ஸு, அடுத்தது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் மாடலிங் அண்ட் அனாலிசிஸ், டிரான்ஸ்ஃபார்மர் சிங்க்ரனஸ் மெஷின் ரெப்ரசன்டேஷன், ஸ்டெடி ஸ்டேட் ஆப்ரேஷன், பவர் ஃப்ளோ, சிமெட்ரிக்கல் அண்ட் அசிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ், பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் படிக்க போகிறோம். நம்ம பவர் சிஸ்டம் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு மென்மேடு சிஸ்டம். இது வந்து ஒரு ஹியூஜ் நெட்வொர்க். இதில் நம்பர் ஆஃப் இன்டர்கனெக்டட் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? ஹையஸ்ட் ரிலையபிலிட்டியாக இருக்கணும். ஹையஸ்ட் ரிலையபிலிட்டின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? நோ பவர் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து லோ ஆப்ரேஷன் காஸ்ட்டு. நம்ம வந்து அந்த சிஸ்டமை பிளான்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து போட்டிருந்தாலும் கூட அதோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி இருக்கணுமா? கம்மியாக இருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்க்கணும். இது எல்லாத்தையும் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணணும். இப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்குது தானே செய்யும். ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு, நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டுமா, நம்மளோட ஜென்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு தேவையான ரேட்டட், அந்த ஜென்ரேட்டர் என்ன அளவுக்கு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுதா, அது லோட் சென்டருக்கு அந்த வோல்டேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதோட ரிலையபிள் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ தான் சொன்னோம், நம்ம பவர் கட்டை எப்பயுமே விரும்ப மாட்டோம். அப்போது நம்மளோட சிஸ்டமும் வந்து ஷட் டவுன் ஆகக்கூடாது. அது வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த ரிலையபிளான பெர்ஃபார்மன்ஸு நம்மளோட சிஸ்டம் நடத்துதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிஸ்டம் வேரியஸ் கண்டிஷனில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? ஃபால்ட் கண்டிஷன் இருக்குது, ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் இருக்குது, டிரான்ஷியன்ட் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்மளோட சிஸ்டம் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது, என்ன மாதிரியான அஃபெக்ஷன்லாம் சிஸ்டமுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து ப்ரொடெக்டிவ் டிவைசஸ். நம்ம ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் எப்பயுமே ஒரு சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைசஸை கொடுக்க போகிறோம். அந்த டிவைசஸை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து நம்மளோட சிஸ்டமோட எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? அதோட டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சிஸ்டம் வந்து எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எபிலிட்டியை நம்ம இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி சிஸ்டம். நம்மளோட சிஸ்டமை இப்போ 5 மெகாவாட் உற்பத்தி பண்ணுற நம்மளோட பிளான்ட்டை நாளை பின்ன நம்ம என்ன பண்ணலாம்? அப்கிரேட் பண்ணலாம். 10 மெகாவாட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட சிஸ்டம் வந்து அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அளவுக்கு ஜென்ரேட்டரை பிளான்ட்டை இன்னும் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கெல்லாம் நமக்கு என்னென்ன தேவை, அதுக்கு உண்டான வேல்யூஸ் எல்லாம் டேட்டாஸை வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பவர் சிஸ்டம் அனாலிசிஸோட நீட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, synchronous generators, circuit breakers, earthing switches, isolators, bus bars, transformers, transmission lines, current transformer and potential transformers, relay and protection element, lightning arresters. இது எல்லாமே வந்து நம்ம பவர் சிஸ்டமில் இருக்க காம்பனன்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், பெர் யூனிட் சிஸ்டம். இப்போ இந்த பெர் யூனிட் சிஸ்டம்மை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு காலேஜில் இருக்கோம். அங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து 40, இன்னொருத்தர் வந்து 50. அதாவது அவங்க மார்க்ஸு. நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை
இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அவங்க எடுக்கிற அவங்களோட ஸ்கில்ஸு அண்ட் அவங்களோட மார்க்ஸை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். இப்போ அவங்களோட மார்க்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 40, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 50. 2 பேரும் என்ன சப்ஜெக்ட்ஸும் தெரியாது, என்ன கிளாஸும் தெரியாது. ஆனால் நம்ம அவங்க 2 பேரை கூப்பிட்றோம். உங்களோட மார்க் என்ன, 40, அவங்க 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 50 எடுத்தவங்க தான் வந்து நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் நம்மோட யோசனை வந்து ஃபஸ்ட்டு அதை தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஓகே, இவங்க 50 எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்காமல் அவங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம கேட்டிருக்கணும். அதாவது என்ன அளவுக்கு மார்க்குக்கு நீங்கள் 40 எடுத்தீங்க, என்ன அளவுக்கு மார்க்குக்கு நீங்கள் 50 எடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும். இவங்க 40 எடுத்தவங்க வந்து அவுட் ஆஃப் 50க்கு 40 எடுத்திருக்காங்க, 50 எடுத்தவங்க வந்து அவுட் ஆஃப் 100க்கு 50 எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், யார் வந்து நல்லா படிக்கிற பசங்க, யாரோட ஸ்டடீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ண முடியும். யார் 40 அவுட் ஆஃப் 50 எடுத்தவங்க தான். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு பேஸ் வேல்யூ நமக்கு இருந்தால் தான் நம்மளோட சிஸ்டமை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். பேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, ரேட்டட் வேல்யூ. இதை தான் இங்கே நம்ம பெர் யூனிட் சிஸ்டமுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து வெவ்வேறு சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம வந்து பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம். ஜென்ரேட்டரில் 1 கிலோ 1 வோல்டேஜ், டிரான்ஸ்மிஷன் லைனில் 1 வோல்டேஜ், சப் டிரான்ஸ்மிஷன் லைனில் 1 வோல்டேஜ், டிஸ்ட்ரிபியூஷனில் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒவ்வொரு வோல்டேஜஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஜென்ரேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன பர்ஃபார்மன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸை எடுக்கணும். அப்படின்னா கட்டாயம் நமக்கு அதுக்கு என்ன தெரியணும், ரேட்டடு வேல்யூஸ் தெரியணும். இப்போ இந்த ரேட்டடு வேல்யூஸ் தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக அதை அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரேட்டட் வேல்யூஸ் தெரிஞ்சால் மட்டும் எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம், அதோட கேல்குலேஷன் வந்து எக்ஸ்ட்ரா பெருசாக தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த ரேட்டட் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும், இப்போ எப்படி 40 அவுட் ஆஃப் 50 உங்களோட பர்சன்டேஜை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னா 40 அவுட் ஆஃப் 50 அவங்களோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும், இன்ட்டு 2 போட்டினா வந்துடும். அப்போ 80% அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 50 அவுட் 100 அப்படின்னும் போது அவங்க 50% அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம அங்கே பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம், அவுட் ஆஃப் 100க்கு % அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பர் யூனிட் அப்படின்னா 1க்கு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே லெஸ் தென் 1 இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அந்த டேட்டாஸை. அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே வந்து என்னவாகும், லெஸ் தென் 1க்கு கம்மியாக இருக்கும். அதோட யூனிட்ஸ் எல்லாமே வந்து பர் யூனிட்டாக தான் இருக்கும். இப்போ வோல்டேஜாக இருந்தால் வோல்டேஜ் பர் யூனிட், கரண்ட்டாக இருந்தால் கரண்ட் பர் யூனிட், பவராக இருந்தால் பவர் பர் யூனிட், இம்பிடென்ஸாக இருந்தால் இம்பிடென்ஸ் பர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் நம்ம பர் யூனிட் வேல்யூஸாக கொண்டு வரலாம். அப்படி பர் யூனிட் வேல்யூஸாக கொண்டு வர்றதுக்கு நம்மள்கிட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ பர் யூனிட் வேல்யூ அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷியோ of actual value with any unit to base value or rate value with same unit அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வே நம்ம என்ன வோல்டேஜ்னு சொல்லிட்டோம், அப்போ மேலே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே மாதிரி கீழேயும் அதோட யூனிட் வந்து வோல்டேஜாக தானே இருக்கும். அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். பர் யூனிட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் வேல்யூக்கும் பேஸ் வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோவை தான் பர் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சிஸ்டமோட டேட்டாஸை வந்து நார்மலைஸ்டு பண்ணின டேட்டாஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் பர் யூனிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர் யூனிட்டுக்கு என்ன அவசியம் இருக்குது, அதோட பர் யூனிட்டோட நீட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமோட ரெப்ரசன்டேஷனை பர் யூனிட்டில் நம்ம கொண்டு வரும்போது எல்லா யூனிட்ஸுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ வோல்டேஜாக இருந்தால் என்ன, கிலோ வோல்ட்டில் சொல்லியிருப்போம். கரண்ட்டாக இருந்தால் ஆம்ப்ஸில் சொல்லியிருப்போம். பவராக இருந்தால் வாட்ஸில் சொல்லியிருப்போம், இல்லை வோல்ட் ஆம்பியர்ஸில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பர் யூனிட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கரண்ட்டாக இருந்தால் லெஸ் தென் 1 per unit, வோல்டேஜாக இருந்தால் 1 per unit, கரண்ட்டாக இருந்தால் 1 per unit, பவராக இருந்தால் 1 per unit அப்படின்னு எல்லாமே வந்து பர் யூனிட்டில் வரும். அப்போ நம்ம அங்கே கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து வே ஆஃப் கேல்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறோம்.
அண்ட் நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பர் யூனிட் சிஸ்டம். என்ன அட்வான்டேஜ்? இவ்வளோ நேரம் சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈஸி டு கேல்குலேஷன். நம்மளால் வந்து அந்த பர் யூனிட்டுக்கு குறைச்ச பின்ன அதோட கேல்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷன் வந்து இந்த பர் யூனிட் வேல்யூனால அஃபெக்ட் ஆகாது. ஏன் நம்ம குறிப்பிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் சொல்கிறோம்? டிரான்ஸ்ஃபார்மரில் தான் வந்து நமக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1:20 அதோட டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இதே 20:1 அப்படி இருந்ததுன்னா அதோட டர்ன்ஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட டர்ன்ஸ் வந்து 20:1 இருந்ததுன்னா அதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும்போது இதில் வந்து வோல்டேஜஸும் சேஞ்ச் ஆகலாம். இப்போ 1:20 அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோவோல்ட்டை 20 கிலோவோல்ட்டாக நமக்கு ஸ்டெப் அப் பண்ணி தரும். இதுவே 20:1 அப்படின்னு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் 20 கிலோவோல்ட்டை 1 கிலோவோல்ட்டை நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி தரும். இந்த மாதிரி வோல்டேஜஸ் வேரி ஆகுறதுனால நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரியான அஃபெக்டும் ஆகிறதில்ல பர் யூனிட் சிஸ்டம்மை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பர் யூனிட் சிஸ்டம் பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் பர் யூனிட் சிஸ்டம்ஸை நம்மளோட பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் அதில் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.